வணக்கம் நண்பர்களே. சார், என்னுடைய ஜாதகத்தில் கேதுவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கு சார். திருமண வாழ்க்கை எனக்கு பாதிக்கும்னு நான் பார்த்த ஜோசியர்லாம் சொல்லியிருக்காங்க சார். உண்மையாலுமே கேது சுக்கிரன் இணைவு ஒரு பாதிப்பை தருமா? தாம்பத்திய பிரச்சனையை தருமா? திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கோளாறுகள், ஆனால் நமக்கும் நம்ம மனைவிக்கும் ஏதாவது ஒரு வகையில் வில்லங்கம் ஏற்படுத்துமா? அல்லது நமக்கும் நம்ம மனைவிக்கும் ஏதாவது பிரிவை கொடுத்துருமா? நீதிமன்ற வழக்குகளை சந்திப்போமா? இப்படி ஏகப்பட்ட கேள்வி உங்களுடைய மனசில் இருக்குது. நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க. கமெண்ட் இன்னும் அப்படி தான் அப்படியே தான் இருக்குது. அந்த கமெண்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த கேது சுக்கிரனுடைய இணைவை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 12 லக்னங்களுக்குமே கேது சுக்கிரன் இணைவு வீடியோ நம்ம ஃப்யூச்சரில் போடுவோம், வரக்கூடிய நாட்களில் போடுவோம். இப்போது 12 வீடுகளில் இவங்க கேதுவும் சுக்கிரனும் எங்கிருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் கேது சுக்கிரன் இணைவை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? அந்த வீடியோ சும்மா அந்த பேச்சு வடிவில் இருக்கும். இது இந்த போர்டில் உங்களுக்கு நான் சொல்லித்தரும்போது உங்களுக்கு நல்ல பசுமரத்தாணி போல் நல்லா பதியும். அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த தலைப்பு எடுத்திருக்கேன். வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. நம்மகிட்ட ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க 1010 ரூபா பணம் கட்டி இந்தியாவை சார்ந்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கு 1010 ரூபா கட்டணமும், வெளிநாட்டை சார்ந்தவர்களாக இருந்தால் 3030 ரூபா கட்டணமும். கீழே தெரிகிற இந்த நம்பர் தான் ஜிபே நம்பர். இதில் போட்டுட்டு டைரெக்டாக நீங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்துடலாம். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வர்றதை விட நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு பணம் போட்டு விட்ருங்க. நாங்கள் உடனே பார்த்து உங்களுக்கு உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவோம். அதிகபட்சம் 24 மணி தான். ஒரு சில நேரம் 2-3 நாள் முன்ன பின்ன போகும். இந்த திருமண நாள், இந்த கல்யாண டேட்டு, ஏன்னா மற்ற மீட்டிங்கில் போய் பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க நம்ம இந்த கேது சுக்கிரனுடைய இணைவை பற்றி பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுங்க. கேது சுக்கிரன் இணைவு அவ்வளோ ஒரு தோஷத்தை தராது. நம்ம சொல்கிறது கேது சுக்கிரன் மட்டுமே. பொதுவாக கேதுக்கு எந்த ராகு கேதவாக இருந்தாலும் சரி, எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுவாக இருக்கும்போது அந்த கிரகம் நல்ல யோகத்தை கண்டிப்பாக செய்யும். ஆதிபத்திய ரீதியாக அந்த லக்னத்தோடைய சுப கிரகத்தோடு சேரும்போதும் இந்த ராகு கேது நல்ல யோகத்தை கொடுக்கும். நம்ம கேது மட்டும் எடுத்தனால கேதை பற்றி பேசலாம். கேது பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் கிரகம். ராகு முழு இருட்டு, கேது பார்த்திங்கன்னா முழு இருட்டு இல்லை, இருளும் இல்லாத பகலும் இல்லாத ஒரு ஒளிக்கலவை தான் கேது. ஓகேங்களா? அதனால தான் சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது கேதுவோடு இணைஞ்சு சந்திர கிரகணம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அன்னைக்கு நிலவு மறைக்கப்படுவது இல்லை. நிலவு நல்லாவே தெரியும், பெருசாகவே தெரியும். அதனால் கேதுவோட எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு முழுமையாக கெடுக்காது, கொஞ்சம் தடுத்து பலனை கொடுக்கும். இதை தான் நம்ம சொல்ல போகிறோம். சரி, நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள்கிட்ட நான் வச்சுக்கக்கூடிய ஒரு கேள்வி. சரி, நல்லா கவனிங்க. இந்த வீட்டில் கேது சுக்கிரன் இருக்கிறார். நீங்கள் எந்த லக்னமாக வேணுமாலும் இருங்க, இந்த லக்னமாக வேணுமாலும் இருங்க. உங்களுடைய ஜாதகத்தில் மகர வீட்டில் கேதுவும் சுக்கிரனும் இருக்கிறாங்கன்னு வைங்க. இந்த மகர வீட்டில் கேது சுக்கிரன் இருக்கிறாங்க அப்படின்னா சுக்கிரனுக்கு இது ரொம்ப நட்பு வீடு, சனி பகவானுடைய வீடு. அப்போ இந்த வீடுகளில் இருக்கும்போது நல்லா கவனிச்சுங்க. இதில் இந்த கேது சுக்கிரன் 8 டிகிரி, 13 டிகிரி, 22 டிகிரி இந்த அமைப்புக்குள்ளார இருக்கிறாங்களான்னு பாருங்கள். யாரை நோக்கி யார் வராங்கன்னு முதல்ல பார்த்துக்கணும். சுக்கிரனை நோக்கி கேது வராரா, கேதுவை நோக்கி சுக்கிரன் வராரா, கேதுவை தாண்டி சுக்கிரன் இருக்கிறாரா, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். சும்மா எடுத்தோடனே ஜாதகத்தை பார்த்தோன்னே கேது சுக்கிரன் இணைவு இது சரி இருக்காது அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்த்தோம். அந்த ஜாதகத்தில் இந்த அமைப்பு மற்ற ஜோதிடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வேண்டாம், இது பிரச்சனை, இது வில்லங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. இருந்த போதிலும் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் எடுத்தோடனே ஒரு முடிவு பண்ணாதீங்க, சரிங்களா? அதனால் நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. இது யோகத்தையும் செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம், புரியுதுங்களா? அதனால் எடுத்தோடனே நம்ம அந்த கேது சுக்கிரன் இணைவுக்கு பார்த்திங்கன்னா எடுத்தோடனே அந்த பாதிப்பு பிரச்சனை அதெல்லாம் சொல்லவே வேண்டாம். சரிங்க சார், அப்போ கேது சுக்கிரன் இணைஞ்சால் பாதிப்பே இல்லையா அப்படின்னா இருக்குது சார். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி, நீங்கள் என்ன சொல்லலை, நம்ம நினைக்கிற மாதிரி அது திருமணத்தில் மட்டும்தான் பிரச்சனை கொடுக்கும் அப்படிலாம் இல்லை, சரிங்களா? சரி,
இந்த வீட்டில் கேது சுக்கிரன் இணைவு இருக்கும்போது இது கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும். நான் வந்து குரு பார்த்துருக்குது, பௌர்ணமி சந்திரனுடைய ஒளியில் இருக்கு, அது மாதிரி எந்த விஷயமும் எடுக்கலை. இந்த வீட்டில் கேதுவும் சுக்கிரன் இருக்கிறார் மகர வீட்டில், கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும். அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? ஆனால் நல்லா கவனிங்க, இந்த அமைப்புக்கு கேது திசை மிக சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்குது. சுக்கிரனுடைய திசை ஆவரேஜான ஒரு பலனை கொடுக்கும். இந்த கேது சுக்கிரன் இணைவுக்கு இதுதான் பலன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எல்லா ஜாதகத்துலையும். ஆனால் இங்கே சுக்கிரன் வக்ரம் அடையக்கூடாது, வக்ரம் அடைஞ்சதுக்கு வேற மாதிரி பலன். ஓகேங்களா? இந்த அமைப்பில் கேதுவும் சுக்கிரனும் இங்கே இணைஞ்சிருக்கும் போது கம்பல்சரி 100% நல்ல யோக பலன்கள் உண்டு. என் குடும்ப உறுப்பினர் ஜாதகத்திலேயே கேது சுக்கிரன் இணைவு இருக்குது, நல்ல நீடித்த தாம்பத்தியம், நல்ல வாழ்க்கை முறை இருக்குது, வாகன அமைப்பு இருக்குது. ஒரே ஒரு விஷயம், வீடு மட்டும் லேட்டாக கட்டினார், ஆனால் கட்டிட்டாரு. சரிங்களா? அப்போ மகர வீட்டில் கேதுவும் சுக்கிரனும் இருக்கலாம். சரி, இப்போ பாருங்க, சுக்கிரனும் கேதுவும் நம்மளுடைய சிம்ம வீட்டில் இருக்கிறாங்க. சிம்ம வீட்டில் சுக்கிரனும் கேதுவும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் சுக்கிரன் பகை, இந்த வீட்டில் கேதுவும் பகை. இப்போ இங்கே இருக்கக்கூடிய சுக்கிரன் கேது வந்து எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு ஆவரேஜான பலன் கொடுத்தா சுக்கிரனி கேது நீங்கள் விழுந்து விழுந்து வணங்கி கும்பிடலாம். ஏன்னா இந்த வீட்டில் சுக்கிரன் பகை. அப்போது இங்கே சுக்கிர திசையோ அல்லது கேது திசையோ நடக்கும்போது கட்டாயம் இங்கே ஒரு பஞ்சாயத்து உண்டு. இதில் மாற்றவே முடியாது, மாற்று கருத்தே கிடையாது. ஓகேங்களா சார்? நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த கிரக இணைவை மற்ற கிரகங்கள் பார்வையெல்லாம் நடக்கல. பொதுவாக இந்த சுக்கிரன் கேது சிம்மத்தில் இருந்தால் என்ன பலன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த சுக்கிரனோட கேது இணையும் போது சிம்மத்தில் இருக்கும்போது நிச்சயமாக சர்வ நிச்சயமாக சொல்கிறேன், ஆவரேஜான பலன் கொடுத்தா பெரிய விஷயம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விருச்சிக வீட்டில் ஏற்கனவே மகரம் பார்த்துட்டோம், சிம்மம் பார்த்துட்டோம், இப்போ விருச்சிகத்துக்கு வந்துட்டோம். ஏன் அப்படி மாற்றி மாற்றி போடுறோம் அப்படின்னா அதில் ஒரு காரணம் இருக்குது. சரி, அப்போது கேதுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு விருச்சிகம். இப்போ இந்த வீட்டில் சுக்கிரன் வந்து உட்காந்தாச்சு. சுக்கிரன் வந்து இது சமமான வீடு, நட்பும் கிடையாது பகையும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ அந்த அமைப்பில் இருக்கும்போது இங்கே கேது திசை நடந்தாலும் சரி, சுக்கிர திசை நடந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி யோக பலன் எதிர்பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி உயில் சொத்து, சரிங்களா, பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, அதே மாதிரி இந்த இறப்புக்கு பிறகு வரக்கூடிய இந்த எல்ஐசி பணம், இந்த அமைப்பெல்லாம் இங்கே கிடைக்கும், கொஞ்சம் தாமதித்து கிடைக்கும். சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா மனைவியால் யோகம் உண்டு. அந்த யோகம் மனைவி வந்த உடனேலாம் கிடைக்காது, கொஞ்சம் லேட்டாகும். மனைவிக்கு வேலை கிடைக்கிறது லேட்டாகும், மனைவியால் வரக்கூடிய வருமானம் லேட்டாகும். சரிங்களா? மனைவி நகை போட்டு வராங்கன்னா அந்த நகை ஆரம்பத்திலலாம் போட மாட்டாங்க, கொஞ்சம் காலம் கழித்து தான் போடுவாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இங்கே இருக்கும்போது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே கடகத்தில் என்ன அமைப்பு? கடகத்தில். சரி, கடகத்தில் வந்து கேது சுக்கிரன் இருக்கு. சுக்கிரனுக்கும் பகையான வீடு, கேதுக்கும் பகையான வீடு. ஆனால் கேது இங்கே அடையிற பகையை விட இங்கே கொஞ்சம் கம்மியாக பகை அடைவார். நல்லா புரிஞ்சுங்க, நல்ல ஒரே கிரகங்கள் தான், இந்த வீட்டில் 2 கிரகமும் பகை தான். சுக்கிரனும் கேதுவும் சிம்மத்தில் இருக்கும்போது பகை தான், ஆனால் கடகத்தில் இருக்கும்போது சுக்கிரனும் கேதுவும் பகை தான். ஆனால் கேது வந்து சிம்மத்தில் இருக்கும்போது தான் அதிகமாக பகையடைவார் தவிர, கடகத்தில் இருக்கும்போது சிம்மத்தில் 100% கேது பகைனா கடகத்தில் 90% பகை, அவ்வளோதான். 10% இங்கே நமக்கு லாபம் இருக்குல்ல. ஓகேங்களா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய கேது சுக்கிரனுடைய இணைவு 100க்கு 10% கம்பல்சரி யோகத்தை தரும். சரிங்களா? இந்த எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய ஜாதகத்தில் இந்த வீட்டில் கேதுவும் சுக்கிரன் இருக்கு. அவர் வெளிநாட்டிலேயே தான் இருக்கிறார், 68 வயசு ஆகுது. அவரை பொறுத்த வரைக்கும் இங்கே வரக்கூடிய அந்த 3 மாதமாக தான் மட்டும்தான் ஒரு மனைவியோட தாம்பத்தியம். ஃபோனில் தான் பேசுவார், 5 நிமிஷத்துக்கு மேலே மனைவிகிட்ட பேச மாட்டார். பேசுனா தேவையில்லாத விஷயங்கள்லாம் மனைவி பேசி அங்கே இருக்கிற அவருக்கு கடுப்பேற்றி
ப்ரெஷர் ஏற்றி விட்டுரும் அப்படிங்கிறதுக்காக 5 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டார். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஃபோன் பண்ண ஒரு நாளைக்கு 10 முறை ஃபோன் பண்ணுவார், 5 நிமிஷம் தான் பேசுவார். அப்போது இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு மனைவியை கொடுத்துச்சு, ஆனால் மனைவியால் எந்த யோகமும் இருக்காது. இந்த கடகத்தில் சுக்கரன் இருக்கும்போது மனைவியால் எந்த யோகமும் இருக்காது. கணவன் தான் எல்லா விஷயமும் செய்யணும். சரிங்களா? சரி. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தனுசு வீட்டில் இப்போ இங்கே பார்த்துட்டோம், இங்கே பார்த்துட்டோம், இங்கே பார்த்துட்டோம், இங்கே பார்த்துட்டோம். இப்போ தனுசு வீட்டில் அப்போது தனுசு வீட்டில் இருக்கும்போது கேது சுக்கிரன் ரெண்டுமே சுபகிரகமான குருவோடைய வீட்டில் இருக்குது. 2 கிரகத்தினுடைய திசையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும். இதில் நல்லா கவனிச்சுங்க, இதில் கேது திசை தான் அதிகம் யோகத்தை கொடுக்கும், சுக்கிரனுடைய திசை கொஞ்சம் கம்மியாக கொடுக்கும். சரிங்களா? ஆனால் இந்த அமைப்பை எங்கேயாவது இருந்து குரு பார்த்தால், நீங்கள் என்னை நல்லா கவனிச்சுங்க, மற்ற கிரகங்களை நான் சொல்லலை, இன்கேஸ் குரு பார்த்தால் ஒரு ஆன்மீக ஜாதகம், குருவும் இங்கே இணைஞ்சிச்சுன்னா அது ஆன்மீக ஜாதகம். எங்கேயாவது சனியும் வந்து இங்கே கூட வச்சுன்னா சுத்தம். ஆனால் லக்னமும் லக்னாதிபதி வேற தன்மையில் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய கேதுவும் சுக்கிரனும் இயல்பாக கண்டிப்பாக யோக பலன்களை தருவாங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. தனுசில் குருவுடைய வீட்டில் கேதுவும் சுக்கிரனும் இருப்பது மிகப்பெரிய யோகம். சரிங்களா? இந்த அமைப்பில் இருக்கிறவங்க ஆசிரியராக இருக்காங்க, பேங்கில் கேஷியராக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மேச வீடு. மேச வீட்டில் சுக்கிரனும் கேது. இப்போ மேச வீட்டில் வந்து சுக்கிரன் கேது இருக்கும்போது இங்கே அவர் சமமாக இருப்பார். கேது வந்து பார்த்தீங்கன்னா சரராசியில் இருக்கிறார். பாவகிரகங்கள் சரராசியில் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை கொண்டு கொடுக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கும்போது நிலபலத்தால் நிறைய யோகங்கள் தரும். நிலபலம், காவல்துறை, அதிகாரம், இராணுவம், மிலிட்ரி ஃபோர்ஸஸ், யூனிஃபார்ம் சர்வீசஸ், இங்கெல்லாம் நல்ல அமைப்பு இருக்கும். இன்றைக்கி நாங்கள் ஒரு திருச்சிக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு காவல்துறையில் வேலை பார்க்குற ஒருத்தவங்களோட நான் பேசிட்டு இருந்தேன். லேடிஸ் போலீஸ் தான். அவங்ககிட்ட வந்து கேட்டேன், பேசி வழக்கில் மேடம் உங்களுக்கு ஜாதகம் இருக்கா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களுடைய ஜாதக அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேது சுக்கிரன் நினைவு மேச வீட்டில் இருக்குது. ஆனால் இன்ன வரைக்கும் இப்போ கல்யாணம் ஆகலை, 32 வயசு ஆயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக கல்யாணமாகும், கொஞ்சம் தாமதித்து திருமணமாகும். ஏன்னா இங்கே கேது இருக்கும்போது இந்த வீட்டில் ராகு இருப்பார். அதையும் நம்ம மேனேஜ் பண்ணிட்டு தான் ப்ரிடிக்ஷன்ஸ் சொல்லணும். ஆனால் வீடியோ வந்து என்ன, கேது சுக்கிரன் நினைவு. அப்போ இங்கே கேது சுக்கிரன் நினைச்சிருக்கும் போது எல்லா யோகங்களும் இருக்கும். வாகன யோகம், வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, சொத்து, வித்தைன்னு சொல்லக்கூடிய இந்த 4ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயம் இங்கே யோகத்தை கொடுக்கும். சரிங்களா? வீடு வந்து அந்த அந்த அவங்ககிட்ட பேசின வீடெல்லாம் இருக்குது சார் அப்படின்னா, வாகனம் அதெல்லாம் நல்லா இருக்குது சார் அப்படின்னா, வரன் தான் சார் தேடிட்டுருக்கோம், ஒன்றும் செட் ஆகலை அப்படின்னா, நான் ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்னேன், உங்களை நான் அடுத்த முறை திருச்சியில் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு சொன்னேன். ஓகேங்களா? அந்த மாதிரி இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடை தாமதம் கொடுத்தாலும் ஒரு நல்ல அமைப்பு. மெயின் ரோட்டில் வீடு இருக்குது. அதே மாதிரி சொன்னேன், உங்கள் கணவர் மெயின் ரோட்லேருந்து தான் வருவார், கவலைப்படாதீங்க, சந்து பந்தல்னா வரவே மாட்டார் அப்படின்னு சொன்னேன். இங்கே வந்து கேதுவும் சுக்கிரனும் இருப்பது, மேச வீட்டில் இருப்பது யோகம். அந்த அம்மா காவல்துறையில் இருக்காங்க, மரியாதைக்குரிய காவல்துறை டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த இடத்துல பாருங்கள், கேது கன்னி வீட்டில் இருக்கும்போது கேதுவும் சுக்கிரனும். இந்த கன்னி வீட்டில் கேதுவும் சுக்கிரன் இருக்கும்போது, கேது கன்னி வீட்டில் இருந்தாவே சார் நல்லா கவனிச்சுங்க, கேது கன்னி வீட்டில் இருந்தால் ஜோதிடத்தை ஆன்மீகமாக பார்ப்பாங்க சார். ஒரு சில பேர் பரிகாரம் சொல்கிறாங்க சார், ஒரு சில பேர் பரிகாரம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் ஒரு சில பேர் நினைக்கிறீங்கல்ல, சரி இந்த அமைப்பு பரிகாரம் சொல்லு சார். சுக்கிரன் கேது எங்கே இணைஞ்சிருந்தாலும் சரி அவங்க பரிகாரம் சொல்லுவாங்க சார், அவங்க பரிகாரம் பழிக்கும் சார், கண்டிப்பாக நடக்கும் சார், இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த இடத்துல சுக்கிரன் நீச்சம் அப்படிலாம் எடுக்க வேண்டாம். ஏன்னா எப்போவுமே சொல்கிறேங்க சார், ஒரு கிரகம் நீச்சம் அடையுது அப்படின்னா இவருக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படின்னு சொல்லி பார்க்கணும், நட்சத்திரம் கொடுத்த கிரகம் எப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதன் அடிப்படையில் தான் சுக்கிரன் நீச்சத்தில் எந்த அளவு, அந்த நீச்சத்துக்கு 100 மார்க் அப்படின்னா அந்த நீச்சத்தினுடைய அளவுக்கு முதல்ல அவர் 10 மார்க் வாங்குறாரா, 20 மார்க் வாங்குறாரா, 30 மார்க் வாங்குறாரா அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டுறதுக்கு தான் இங்கே நீங்கள் எடுக்கணும். ஒரு மனிதனுக்கு தேவையான அந்த தாம்பத்திய சுகத்தை, ஒரு மனிதனுக்கு தேவையான வாகன சுகத்தை, ஒரு மனிதனுக்கு தேவையான அந்த உணவு, மற்ற விஷயங்கள், ஒரு மனிதனுக்கு தேவையான பணம், இவை அனைத்தையும் கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய கேதும் சுக்கிரனும் கொடுக்கும்.
என்ன காரணம்? கேது ரொம்ப பிடிச்ச வீடு கன்னி வீடு. அதனால தான் கன்னி வீட்டில் கேது இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை ஆன்மீகமாக பார்ப்பாங்க. பரிகாரம் சொன்னாங்கன்னா பட்டாசு கலப்போம். சரிங்களா? கன்னி வீட்டில் கேது சுக்கிரன் ஏற்பது யோகம்தான். சரி, அதன் பிறகு பாருங்க, கும்ப வீட்டில் சுக்கிரனுக்கு நட்பு வீடு சார், கேதுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. அப்போது இந்த அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இரவு வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இரவு டியூட்டி நைட் டியூட்டி பார்ப்பாங்க. சென்னை பஸ் எல்லாம் ஓட்டுறாங்களேங்க சார், சென்னை திருவனந்தபுரம் பெங்களூர் நைட் பஸ் ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க. சார் ஒரு ஒரு சின்ன விஷயம் நான் பதிவு பண்ணேன். ஒருத்தருக்கு கேதுவும் சுக்கிரனும் இங்கே இருந்துச்சு. அந்த ரயில்வே ஜாப்லாம் நம்ம ஜாதகம் பார்க்குறதும் ரொம்ப ரேராக தான் சார் வரும், நிறையெல்லாம் வராது. ஓகேங்களா? அது காரணம் உங்களுக்கே நல்லா தெரியும். ஓகேங்களா? ஒருத்தருக்கு நேற்று போன வீடியோவில் கூட ஏதோ ஒரு வீடியோவில் சொன்னேன்னு நினைக்கிறேன். அவர் ரிஷப லக்னம் 10ஆம் இடத்துல சுக்கிரன் இங்கே இருந்துச்சு, அதனால் அவர் வந்து ரயில்வேல வேலை செய்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். இந்த இணைவு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வாகனத்துறையில் இருப்பாங்க சார். ஒரு டிரைவர் 24 மணி நேரம், அதாவது பம்பரமாக செயல்படக்கூடிய ஒரு துறையில் நம்ம ஓட்டுநர் துறை உண்டு. ஓகேங்களா? அவங்களுக்கு இந்த ஓட்டுநருக்கு இந்த கேது சுக்கிரன் இணைவு கும்பத்தில் இருப்பது மிகப்பெரிய ராஜயோகம். யோகம் இல்லை சார், மிகப்பெரிய ராஜயோகத்தை கண்டிப்பாக தரும். ஓகேங்களா? அதே மாதிரி அசராமல் வேலை செய்யக்கூடிய தன்மையை தரும். புரியுதுங்களா? அதே மாதிரி மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொத்து, மனைவி பேரில் நீங்கள் சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு தடை தாமதத்தை கொடுத்தது பிறகு கண்டிப்பாக இங்கே யோகத்தை கொடுக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? கும்ப வீட்டில் கேதுவும் சுக்கிரனும் இணைஞ்சிருப்பது யோகம் தான் சார். சரி, அடுத்து துலாம் வீடு. துலாம் வீட்டில் சுக்கிரனும் கேதுவும் இணைஞ்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சி, கேது வந்து அவர் நட்பு வீட்டில் தான் இருக்கிறார். இந்த வீட்டில் பெருசாக தாம்பத்தியம் பாதிப்படையாது. இந்த இடத்துல இந்த இந்த வீடுகளில் சுக்கிரன் கேது பாதிப்பு இருந்துச்சுன்னா அதை சுக்கிரன் கேது இணைவாகவே பார்க்க வேண்டாம். சுக்கிரன் எப்படி இருந்த போதிலும் ஆச்சு நல்ல யோக பலன் தரும். மனைவியால் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு உண்டு, வாகன சுகம் உண்டு, ஆடம்பர வாழ்க்கை உண்டு, லக்ஸுரியான ஒரு விஷயம் இருக்கும். எதுக்குமே கஷ்டப்பட மாட்டாங்க, உடம்பு வேர்க்கவே வேர்க்காது. இந்த அமைப்பெல்லாம் இந்த வீட்டில் துலாம் வீட்டில் சுக்கிரன் கேது இருக்கும்போது கண்டிப்பாக தருவாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மிதுன வீடு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மிதுன வீடு. மிதுன வீட்டில் கேதுவும் சுக்கிரன் இருக்கும்போது சுக்கிரன் அங்கே நட்பு நிலைமை, அதிநட்பு நிலைமை இருப்பார். கேது வந்து புதனுடைய வீடுகள் இருக்கும்போது பகையெல்லாம் கிடையாது, நட்பு தான். சரிங்களா? கேது புதனுடைய வீடுகளில் இருக்கும்போது கண்டிப்பாக பகையெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு சில நோட்களில் அது வந்து பகைன்னு போட்டிருக்குது, ஆனால் நிச்சயமாக இல்லை. ஓகேங்களா? கேது சுக்கிரன் இணைவு, இங்கே சுக்கிரன் நட்போடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புதன் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பார். பரிவர்த்தனையில் எப்படியும் கேது சுக்கிரனுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பை இங்கே கொடுத்துரும். சரிங்களா? அப்போது கேது சுக்கிரனுடைய அமைப்பு இருக்கும்போது மனைவியால் 2 வருமானம் வரும். சரிங்களா? அதே மாதிரி அவங்க பாட்டி பேரில் 2 டாக்குமெண்ட் இருக்கும். பாட்டி ஒரு நல்ல ஒரு அமைப்பு, ஏன்னா கேதுனா பாட்டி. ஓகேங்களா? இதெல்லாம் இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைகள் இந்த டிராயிங் வரைகிறது, சினிமாவில் பாட்டு பாடுறது, இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட். நான் ஒரு ஜாதகத்தை பார்த்தேன், டப்பிங் ஆர்டிஸ்டோடைய ஜாதகத்தை, இதே அமைப்பு கேதுவும் சுக்கிரனும் மிதுனத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. நல்ல வாழ்க்கை முறை தான், நல்ல யோகமான ஒரு அமைப்பு தான். ஒரு 10-12 வருஷமாக டப்பிங் துறையில் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்ககிட்ட நான் அவங்க ஜாதகத்தை போட்டு விளக்கலாமான்னு கேட்டேன், அவங்க அது மறுத்துட்டாங்க. அதனால் அது விளக்கலை. பட் இந்த மாதிரி டயத்தில் அதை வந்து வெளிப்படுத்தலாம் அப்படின்னு. இங்கே வந்து மிதுன வீட்டில் கேதுவும் சுக்கிரன் இருக்கும்போது கண்டிப்பாக யோகத்தை தரும். 2 திசையுமே நிச்சயமாக யோகத்தை தரும், மாற்று கிடையாது. ஓகே, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சுக்கிரனும் கேது உச்ச வீட்டில், சுக்கிரனும் கேதுவும் உச்ச வீட்டில் இருக்காங்க. அப்போது சுக்கிரன் உச்சம், கேதுக்கு வீடு கொடுத்த குருவை விட இங்கே சுக்கிரனுக்கு வலு அதிகம். அப்போ உச்சமடைஞ்ச கிரகத்தோட கேது அந்த இடத்துல இணையிறது பார்த்தீங்கன்னா கேது தசை கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும், சுக்கிர தசையும் நல்ல பலன்களை தரும். சரிங்களா? இது வந்து தோஷம்னு நீங்கள் எப்பவுமே எடுக்காதீங்க. ஓகேங்களா? சுக்கிரன் கேது இணைவு வந்து பார்த்தீங்கன்னா 80% நல்ல வேலையை இதை மட்டும்தான் செய்யும். ஆனால் வேற கிரகத்தினுடைய தொடர்பு வரக்கூடாது. இந்த லக்னத்துக்கு ஆகாத கிரகங்களுடைய நட்சத்திரத்துலலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி யோக பலன்கள் கண்டிப்பாக குறையும்.
மீனத்தில் சுக்கிரன் கேது அமர்ந்திருப்பது நல்ல ஒரு யோகம். நான் வந்து கோயம்புத்தூரில் ஒரு நகைக்கடையில் 2002 வேலை பார்த்தேன். அந்த ஓனருடைய மனைவியுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் கேதுங்க தான். மிகப்பெரிய ஜவுளி கடை வச்சுருக்கேன், இது நகைக்கடை வச்சுருக்குறாங்க கோயம்புத்தூரில். இன்னை வரைக்கும் நல்லா இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ஒரு வாழ்க்கை முறை தான் வாழ்கிறாங்க. சாதாரண ஒரு இதெல்லாம் வீடே நல்ல கப்பல் மாதிரி இருக்குது. சரிங்களா? அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த வீட்டில் இருக்கணும் நல்ல யோகத்தை நிச்சயமாக தரும் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு இறுதியாக நம்மளுடைய ரிஷப வீடு. என்ன சார், கேது சுக்கிரன் வீடியோ போட்டுட்டு சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் கொண்டு கடைசியாக சேர்த்துட்டிங்களே சார் அப்படின்னு சொல்கிறது என் காதில் நல்லா விழுவுது. சரி, நல்லா கவனிங்க. கேது சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 2வது வீட்லேயே ஆட்சி அடைகிறார். தன்னுடைய சொந்த வீட்லேயே காலபுருஷனுக்கு 2வது இடத்துலேயே ஆட்சி அடைகிறார். இது நல்ல யோகம் தான் சார். ஆனால் குடும்ப கொஞ்சம் தாமதமாகும், கொஞ்சோண்டு தாமதமாகும். ஓகேங்களா? மனைவிக்கும் கணவனுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்தாலுமே கூட யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுத்து போயிடுவாங்க. இங்கே விட்டு கொடுத்து போவது எப்படி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? ரிஷபத்தில் கேது சுக்கிரன் இருக்கிறவங்கள போய் கேளுங்க, கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ரிஷபத்தில் கேதும் சுக்கிரன் இருக்கும்போது அவங்ககிட்ட இயற்கையிலே விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். எதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக ஒரு விஷயத்துக்கு எடுக்க மாட்டாங்க. சரி, இதெல்லாமே சொல்லிட்டேன், நல்லா கவனிங்க. கேதுன்னா விரக்தி. 12 வீடுகளில் கேது சுக்கிரன் இருக்கும்போது என்ன கொடுத்தனோ அதனோட கேதுவுடைய குணத்தையும் அவர் பிரதிபலிக்க தான் செய்வார். சுக்கிரனை அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது கேது வேணாம்பார். எல்லாமே கொடுப்பாரு, கொடுத்து அதில் ஒரு விரக்தியை கண்டிப்பாக தருவார் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் இந்த கேது சுக்கிரன் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கண்டுகளித்த உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.